நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும். நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க. அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செஞ்சுருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யலை என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். இல்லை அவருக்கு பாருங்க, இருங்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். உட்காருங்கன்ற இல்லை, உங்களுக்கு அனுமதிக்கணும், உட்காருங்க. இருங்க இல்லை நன்றி உணர்வு என்று பற்றி நீங்கள் சொன்னீங்க. மாண்புமிகு இல்லை நன்றி உணர்வோடு இருக்கும்னு சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்கள் உங்களை அனுமதிக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க, உட்காருங்க. கண்டிப்பாக அனுமதிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவையும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாகலாம் அப்படிலாம் இல்லை. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவாக அவர் பத்திரிகையில் பேட்டியில் சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க. ஒரு முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு அவருக்கு வாய்ப்பை நான் தருகிறேன். நீங்கள் பேசுங்க.